கடகராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போதே அவர்கள் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் ஆபத்து நிறைந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நெருக்கடிகளும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு. அந்த குருவோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசமும் அதே ராசியில் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 8வது இடத்துக்குரிய கிரகம் சனி. அந்த 8வது இடத்துக்குரிய கிரகத்தோட நட்சத்திரம் பூசமும் இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது இடம். 12வது இடத்துக்குரிய கிரகம் புதன். புதனுக்குரிய நட்சத்திரமான ஆயில்யமும் அங்கே இருக்கும். அப்போ 6, 8, 12 இதுக்குரிய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ராசிக்கு முக்கியமான பேர் கடகராசி. அதனால தான் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த 6, 8, 12 சம்மந்தப்படும் போது ஒரு விபரீத ராஜயோகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு மேலே வந்துடும். அதே போல் ஆபத்துக்களும் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் அடிக்கடி உயர் பதவிகளுக்கு போவாங்க. தேவைப்படலைன்னா ரிசைன்மெண்ட் டக்குன்னு வந்துடுவாங்கல்ல. இது ரெண்டுத்துக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. இது கடகராசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த கடகராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். இப்போ கடகராசி அப்படின்னு வரும்போதே ராசிக்கு உரிய கிரகம் சந்திரன் இல்லையா. சந்திரன் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியாக மாறிக்கிட்டே போனால் கூட பூர நட்சத்திரத்தோடு இந்த மாதம் அவங்களுக்கு தொடங்குதுங்கிறதுனால அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் வரார். அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சிறு பணம் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு இதை சொல்கிறதுனால சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நித்திய கிரகம். 2.25 நாளைக்கு போயிடுறதுனால அது சில்லறையாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. 2வது வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, அது நல் வாக்காக வரும். சந்திரனுங்கிறதே குளிர்ச்சி பொருந்திய ஒரு கிரகம் இல்லையா. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது பார்க்கும்போது அடுத்தவர்களை அரவணைச்சி வழி நடத்தி போகக்கூடிய ஒரு தன்மையில் அந்த வார்த்தை இருக்கும். பெண்கள் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு தாய் தன்னோட குழந்தைகிட்ட கண்டிப்பாக வேறு மாதிரி தான் நடந்தாகணும். எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல பாசம்தான் போய் நிற்கும். அது மேலே ஒரு அக்கறை போய் நிற்கும்ல. அதுபோல் இந்த ஐப்பசி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைங்கிறது அடுத்தவர்களுக்கு அது மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிற வார்த்தையாகவும் அடுத்தவர்களை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கும். இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட அந்த ஓரளவு அவங்களுக்கு தேவையான இந்த பொருளாதார வசதிகள் பார்த்திங்கன்னா சில்லறையாக சேர்ந்துடும். சில பேருக்கு 2 விதமான பணங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ராசியிலேயே குரு உட்கார்ந்துருக்கு. ராசியிலேயே குரு உச்சம் பெற்று வேற உட்கார்ந்துருக்கு. இப்போ ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஜென்மத்தில் ஒரு 50 நாளைக்கு தான் இருக்க போது. இருந்தாலும் அவர்களுக்கு அது என்ன விதமான நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு பார்க்கும்போது இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்ண முடியாத சில சூழ்நிலைகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். சிறைப்படுத்தும்ங்கிறது ஜெயிலில் போய் வைக்கிறது இல்லை. ஒருவேளை சிறையில் போவதற்கு வந்தால் கூட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் போராடிலாம் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல. அது கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது என்னதான் ஜென்ம குருவாக இருந்தால் கூட குரு ரொம்ப வலிமை பெற்று உச்சம் பெற்று இருக்குது. சந்திரனுடைய வீட்டிலையும் இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படிப்பினைகள் அதிகமாக கொடுக்கும். குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போதே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆசிரியருக்குரிய தகுதி அந்த இடத்துல சேர்ந்துடுதில்ல. அப்போ கல்வி ரீதியான ஒரு நல்ல மாற்றங்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், எப்போதுமே நாமளே தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை உணரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் கூட அதை விட்டு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்தது 2ஆம் இடத்தில். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம்தான். 2ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்துருக்கு. இந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க கேது நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஒரு மாதிரி நெகட்டிவான சில விஷயங்களை கொண்டு போய் விட்டுடுமே. கூடுமான வரைக்கும் இந்த கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சி வர்ற வரைக்கும் இந்த வார்த்தைகளை கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக கொடுக்கணுங்கிறத இருக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தோட தொடக்கம் சந்திரனும் அங்கேயே இருக்கிறதுனால சந்திரனுக்கு கேதுவாக தானே சேர்ந்து போகுது. ஏற்கனவே நம்ம ஒரு பலனை சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த வாக்கில் பாம்பு இருக்குது, கேது இருக்குங்கிறதுனால இது குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால இப்போ இதுலேருந்து எப்படி பாதிப்பை விலகலாங்கும்போது இந்த பாம்பு கத்தாழை செடியை வாங்கி வீட்டில் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் வளர்க்கலாம். ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்படி இல்லைன்னா இந்த கேது பயிற்சி வரைக்கும் ஆகாச கருடன் கிழங்கு, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி உங்கள் வீட்டில் கட்டி தொங்க விடலாம். இது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா 11க்கும் 4க்கும் உரிய சுக்கிரன். அது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமாகி உட்காருது. பொதுவாக சுக்கிரன் நீச்சமானாலும் சரி, 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் சரி. அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்காந்து நீச்சமாகும்போது என்ன கொடுக்கும்னா
பொதுவாகவே சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்காந்தா விருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேளிக்கை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமாக பங்கேற்பதற்கான வாய்ப்பு உருவாகும். மேலே இருந்து அதை வந்து 7ஆம் பார்வையாக சனியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும், விருந்து வச்சுருக்கோம் வாங்கன்னு கொடுப்பாங்க. இல்லாட்டி சில பேர் வந்து பார்த்திங்க ஒரே வீட்டில் நம்ம ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டுருக்கு, எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ரிலாக்ஸாக ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், ஒரு ரிசார்ட்டில் போய் எல்லாம் ஒரு 4-5 ஃபேமிலியாக தங்கிட்டு வரலாம், அல்லது எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து கொஞ்சம் நல்லா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம், இந்த மாதிரி சில பிளான்களை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து மனசுக்கு நிறைவான நிகழ்ச்சிகள் தான் நடைபெறும். இது சனியோட பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால காமாட்சி அம்மன் வழிபாடு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன சுற்றுப்பயணங்களாகட்டும், சின்ன சின்ன விருந்து நிகழ்ச்சிகளாகட்டும், இதுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு சின்ன சின்னதாக ஒரு மாற்றம் கிடைக்கும்ல, அந்த மாற்றம் உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக காமாட்சி அம்மன் வழிபாடு வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் வழிபாடு இந்த மாதம் வரைக்கும் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது, கூடவே செவ்வாயும் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 10 நாளில் அங்கே போயிடும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சூரியன் நீச்சமாக புதனும் அங்கே இருக்குது. பொதுவாக 4, 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அது என்ன லக்னமாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ சொல்லுவாங்கள்ல, விளையும் ஆதித்யனும் கணக்கனும் 4, 6, 8, 12 அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது பார்த்திங்கன்னா மாதத்தோட ஒரு 10 தேதிக்கு மேலே 15 தேதிக்கு மேலே ஒரு பிற்பகுதியிலன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு 10 நாள் கழித்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இப்போ கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு, அதாவது அவங்கவுங்க சார்ந்த துறைகளில் எல்லாமே நல்ல வாய்ப்பான்னு கேட்க முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இவங்க வந்து ஒரு 100% எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 80%, 90%, 70% அளவுக்கு கிடைக்கும். அது என்ன மாதிரி கிடைச்சா கூட இந்த வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து 5க்கும் 10க்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய். எந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ எடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆதிபத்தியம் நல்லாயிருக்கும், இன்னொரு ஆதிபத்தியம் வந்து அசுபமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்கு மட்டும்தான் இந்த செவ்வாய் வந்து முழு சுபர். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்குரியவர், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்கு உரியவர். அப்போ 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரார். அப்போ மனசில் வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைவேறும். குறிப்பாக அவங்க கரியர், தொழில் சார்ந்தது, அவங்க ப்ரொஃபஷன் சார்ந்த துறைகளில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பார். அல்லது இவங்களுடைய திறமையை நிலைநாட்டி இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும். ஒரு பக்கம் ராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தாலும் அந்த குருவோட பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைத்து 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் அங்கேயே அமர்ந்திருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்காரர்களில் சில பேர் வயசானவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ஏதாவது கல்வி, வேறு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாதனை படைப்பாங்க. அவங்கள மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அல்லது வாழ்நாளில் பல நாளங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இந்த காலத்தில் அவங்களுக்கு இயல்பாக நடக்கும் அல்லது அவங்க செய்து முடிப்பாங்க. அடுத்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில தொழில்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொழில்களை செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த தொழில் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, வேறு ஏதோ சூழ்நிலைகளை செஞ்சிட்ருப்பாங்கல்ல, அவர்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தொழில்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார், முழு சுபர். லக்னத்திலே இருக்கக்கூடிய குரு வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அந்த செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்கிறதுக்கோ வாகனங்கள் வாங்கிறதுக்கோ இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனதுக்கு பிடித்த விஷயம், தொழிலையோ வேலையிலையோ அல்லது அவங்களோட பிள்ளைகள் விஷயத்துலையோ ஒரு நல்ல விஷயம், அப்படியும் இல்லாதவர்களுக்கு அவங்க பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பூர்வீகத்தால் ஒரு பலன் கிடைக்கும். பழைய சொத்து பத்துக்கள் ஏதாவது விடுபட்டு போயிருந்ததுன்னா வந்து சேர்ந்துருக்கலாம் இல்லையா, அப்படி கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் பூமிநாதன் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வந்து வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வழிபடுவது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் ராகு உட்கார்ந்துருக்கு. இந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகு கேதுகளுக்கு ஒரு உகந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து குரு பார்வை கிடச்சிக்கிட்டு இருந்தது.
இப்போ குரு அதிசாரமாக ராசிக்கே வந்ததுனால அந்த பார்வை கிடைக்கலங்கிறதுனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா, உணவு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணணும். உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதே போல் வேலை தவறியும் சாப்பிடக்கூடாது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே போல் லேடிஸாக இருக்கிற பட்சத்தில் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு ரொம்ப. அதனால் வந்து குடும்பமான வரைக்கும் இந்த ஃபுட்டு சில விஷயங்களை நம்மளோட ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எகென்ஸ்டாக வேறு விஷயங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாதிப்பை தருங்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடு, வயிற்றுக்கு ஒத்துக்காத சாப்பாடு குடும்பமான வரைக்கும் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன், வாமிட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருங்கிறதுனால அதில் மட்டும் கவனமாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. சனி பொறுத்த வரைக்கும் கண்ட சனியை விட, அஷ்டம சனியை விட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க வேணாம். அதே சமயம் இந்த சனிக்கு வந்து சுக்கிரனோட பார்வை கிடைக்கிறதுனால, ஏன்னா ஏற்கனவே 9ஆம் இடத்துல இருந்தால் கூட இந்த சுக்கிரனோட பார்வை கிடைக்கிறதுனால நம்ம மனசுக்குள்ளே சில விஷயங்களை வந்து நடத்த முடியாத சில விஷயங்கள் வந்து இப்போது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விரும்புகிற அளவுக்கு முழுமையாக நடக்கலைன்னா கூட சரி இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சில விஷயங்களை நம்ம ஒத்தி போட்டு வச்சுருப்போம்ல, அதில் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கண்டிப்பாக நடக்கும், லேட்டானாலும் பரவாயில்ல நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த சுக்கிரன் சனி சமசப்தம பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது கடகத்தில் குரு இருக்குது, ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத, ஏன்னா யோகக்காரகன் 5க்கும் 10க்கும் உரியது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியும் அப்படியுமா தான் இருக்கும். சுப பலன்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்குள்ளே சஞ்சலங்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக பார்க்கும்போது ஓவரால் நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நேயர்களே, கடகராசிக்கு இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.